உண்மையிலே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் பண்ணது டோட்டலா அன்ஃபேரா இருந்ததுங்க. அதாவது 12 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா 6 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வீட்டுக்குள்ள வர்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா 12 பேருக்கு 12 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு மிச்சம் இருக்கு 6 பேருக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? இப்ப இந்த 6 பேருக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட உள்ள விடுறீங்க. அப்ப மிச்ச பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த 6 பேர் வந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க. ஏதோ ஒரு இன்புட்ஸ் கொடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எல்லார்கிட்ட ஜெனரலா எல்லாருமே பேசுனாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வராங்களே. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மிச்சம் 6 பேருக்கு யாருமே வரல அப்படின்னும் போது என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் வந்து டோட்டலா அன்ஃபேரா ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட 1 by 1 பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பில்டப் ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஒரு பில்டப் பயங்கரமா கொடுத்துட்டு இருந்தானுங்க. அவ்வளவுதான் பிக் பாஸ் வீடு வெள்ளிக்கிழமை பாருங்க பத்திக்கிட்டு எரிய போகுது, அப்படியே கொழுந்து விட்டு எரிய போகுது, அப்படியே பிக் பாஸ் இது ரெண்டா பொளக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருந்தானுங்க. ஆனா எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாம் ஆக்சுவலா லைவ்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு என்னடா இதுக்காடா இந்த உருட்டுனீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு உருட்டிட்டு இருந்தானுங்க. அர்ச்சனா மட்டும் உள்ள வரட்டும், தலைவி மட்டும் வரட்டும், மொத்த பேரையும் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அதுக்கான அறிகுறியே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் எபிசோட் முடியும் போது இருந்தது. ஆனா விஷ்ணு எதிர்பார்த்து அதாவது விஷ்ணு வந்து சில விஷயம் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவர் பங்குக்கு வந்தப்ப சில வன்மத்தை வந்து கொட்டிட்டு தான் போனாரு. 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த பவித்ராவோட ஃப்ரெண்டும் விஷாலோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்களே, அதுல விஷாலோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு பேர் நேஹாவா வந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படி எப்படி சொல்றது விஷாலுக்கு நம்ம என்னென்னலாம் விஷால் பண்றது தப்புன்னு சொன்னோமோ எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரா பிளாஸ்ட்ங்க. சீரியஸ்லி சொல்றேன் பிளாஸ்ட். விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பின்னாடி போய் பேசுவார்ல அதையும் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி நீ வந்து தர்ஷிகா கூட பண்ணல அது ரொம்பவே தப்பு, ஊ மேல தான் தப்பு இருக்கு, வெளியில மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது அப்படியே போயிட்டு விஷால்கிட்ட கன்வே பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருந்ததுங்க. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க, வெளியில என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே போய் சொன்னது இல்ல. இது அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குமே தவிர இந்த பொண்ணு வந்து வெளியே என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே போய் சொன்னாங்க. தர்ஷிகா வந்து உன்னை லவ் பண்றாங்க, ஆனா நீ அவங்களை லவ் பண்ணல, ஓகேயா? ஆனா அதுக்கான ஸ்பேஸ் நீ எதுக்கு கொடுக்குற? அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ ஒன்று பண்ணிட்ட, இருந்தாலும் நீ அவங்களுக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நீ தான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்ட. ஸோ அந்த பொண்ணோட கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நீ ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனா மூஞ்சிக்கு நேராக போட்டு உடைச்சாங்க. அதுக்கடுத்து முக்கியமான மேட்டர் சௌந்தர்யா பத்தி தப்பா பேசினார்ல, அதுவும் நீ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா அப்பாலஜி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி சௌந்தர்யா கூப்பிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விஷால் அந்த இடத்துல சாரியும் கேட்டாரு. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அப்பாலஜியும் பண்ணிட்டாரு. உண்மையிலே சொல்றேன் அந்த பொண்ணு பண்ணது சம தரமான சம்பவம். ஏன்னா விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தது, சௌந்தர்யா பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி அந்த எப்படி சொல்றது எனக்கு ரொம்பவே இதில் வந்து பயங்கரமாக இந்த பொண்ணு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பின்னாடி போய் பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறந்துட்டாங்க. இருந்தாலும் விஷாலுக்கு அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி பின்னாடி பேசுறல அதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல தெரிஞ்சிருச்சு, அதனால தான் எல்லாருமே அதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி என்டர்டெய்னர் ஒன்று பிராண்டிங் பண்ணுறாங்களே, நீ ஏன் என்டர்டெய்னர்னு கூப்பிட்டுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உண்மையிலே நம்ம என்னென்னலாம் கலாய்க்கிறோமோ சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும். இங்க என்டர்டெய்னர் நீயா சொல்லிக்கிட்டியா அப்படின்னு சொன்னதுக்கு விஷால் வந்து சொல்றாரு, இல்ல நானும் அப்படி சொல்லலாமா, இவங்க தான் என்டர்டெய்னர்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீயே உன்னை வந்து என்டர்டெய்னர் சொல்லிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்டர்டெய்னரா மட்டும் தான் நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன்னை போட்டு நாமினேட் பண்றது, உன்னை போட்டு அடிக்கிறது காரணமே அதுதான். என்டர்டெய்னர் இதுக்கப்புறம் சொல்லிக்காத அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்ததுலேயே பயங்கரமான இன்புட்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேஹான்ற அந்த பொண்ணு மட்டும் தான் விஷாலுக்கு தரமான எப்படி சொல்றது அவருக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் விஷால் இதுக்கப்புறம் மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்றதா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கருத்து. அதுவும் தர்ஷிகா மேட்டர் சொன்னாங்க பாருங்க, நீ வந்து அன்ஷிதா கூட பழகுறதுலாம் வேற மாதிரி இருக்கு, ஆனா தர்ஷிகா கூட பழகுறது வேற மாதிரி தான் இருக்கு, நீ ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ற, அவங்க ஒரு மாதிரி க்ளோஸா வராங்கன்னு போது நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கணும். நீ என்ன பண்ணிட்டு அவங்க கிட்ட வரதுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ற அவங்க மேல தான் தப்பு, நானா இது பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுற, எப்படி இருந்தாலும் அதுல ஊன் தப்பு தானே இருக்கு, நீ ஸ்பேஸ் கொடுத்ததுனால தானே அவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்ற மாதிரி வேலிடான ஒரு கொஸ்டின் வந்து விஷால்கிட்ட கேட்டாங்க. விஷால்கிட்ட பதிலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். உண்மையிலே எப்படி சொல்றது இது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி லிஸ்ட்லயே என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் பெட்டரா கேள்வி கேட்டது அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ராவோட ஃப்ரெண்ட் வந்தாங்களே அவங்க தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவோட கேம் பிளே பயங்கரமாக பிடிச்சிருக்கு. இப்போ வெளியில் நிறைய பேருக்கு பவித்ராவோட கேம் பிளே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு, எப்படி சொல்றது யாருமே பெருசாக ஹர்ட் பண்ண மாட்டுது அப்படின்றது அந்த பொண்ணோட கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை பாருமா பவித்ரா, இந்த உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளவு தூரம் வந்தது இருக்குல்ல அதுவே ரொம்ப பெரிய விஷயம், உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஜெயிச்சா அது அதை விட பெரிய விஷயமா இருக்கும், ஏன்னா நீ யாருமே ஹர்ட் பண்ண மாட்டேற, உன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பியூர் சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ல வின் பண்ணா அது வந்து ஒரு ஹிஸ்டரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் சொல்லாம அது சொன்னது வரைக்கும் கரெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா பவித்ரா மாதிரி ஒரு ஆள்ல இவ்வளோ தூரம் வரது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அது எப்படி சொல்றது அது வந்து டிஃபால்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டிஃபால்ட் கேரக்டர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கேரக்டர் விட்டு அவங்களால வெளியே வரவே முடியல. அதுதான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. ஏன்னா கேம்னும் போது அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் அதே வகையில் அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்றது என்னன்னா நீ இந்த மாதிரி ஆடுற ஓகே அது நல்ல விஷயம் தான், அதுவும் மற்றவங்க இந்த மாதிரி ஆடுறாங்களா அதெல்லாம் தப்புன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாதுமா. ஏன்னா இது வந்து ஒரு கேம் ஷோ ஓகேங்களா. கேம் ஷோவில் வந்து யார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யார் நல்லவங்கன்றதுக்கு
100% தூக்கி கப்பு கொடுக்க மாட்டாங்க. யாரு நல்லா கேம் விளையாண்டாங்க அப்படின்ற சொல்றது தான் கப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை கோவப்பட்டு கத்தணும்னா கத்தி தான் ஆகணும். நீங்க கத்தி தான் உங்க பாயிண்ட சொல்லணும், கத்தி தான் பாயிண்ட சொல்லி ஆகணும். அது எதையுமே பண்ணாம நான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்காந்துட்டா, எல்லாருமே அப்படி உட்காந்துட்டா இந்த ஷோவை யார் தான் பாக்குறது? டிஆர்பி எப்படி வரும்? விஜய் டிவி எப்படி பொழப்பு நடத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது மாதிரி யோசிச்சு பாருங்களா, பவித்ரா மாதிரியே ஒரு 11 பேர் 12 பேர் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே பாத்தீங்கன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டா என்ன ஆகும்? ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, கண்டென்ட் வராது. ஆக்சுவலா கண்டென்ட் வரணும்னா ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடி தான் ஆகணும், இன்னொருத்தவங்களை காயப்படுத்தணும், காயப்படுத்தி தான் ஆகணும், வேற கருத்து வச்சாதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறாங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம்னா பவித்ரா ரொம்ப நல்ல கேரக்டருங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகணும், அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபினாலேக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிடுறாங்க. வந்தா நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது மட்டுமே ஒரு குவாலிட்டியா இந்த ஷோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, 40 நாள் அருண் எப்படி இருந்தாரு? அருண் மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுப்பா, யாருமே ஹர்ட் பண்ண மாட்டான்பா அப்படின்ற மாதிரி இருந்தாப்ல. அப்ப அருண் தூக்கி கொடுத்துடலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும்ல. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க எவ்வளவு நாள் வேணா பாத்தீங்கன்னா இப்ப ரஞ்சித் எப்படி இருந்தாரு, எவ்வளவு நாள் ரொம்ப பொலைட்டா இருந்தாரு, அதெல்லாம் அப்போ கரெக்டா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. இங்க அது இல்ல. இப்ப அருணோட கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அருண் வந்து கேம் விளையாடுறாரு. அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அருணுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவன் ஏதோ ஒன்று பண்றான்ப்பா, ஷோ வந்து எங்கேஜிங்கா கொண்டு போறான்ப்பா. விஜய் சேதுபதி கூட என்ன சொல்றாரு, அருண் நீங்க இப்படி இருக்காதீங்க, நீங்க இப்படி இருந்தா ஷோவே நல்லா இல்லைன்னு எதுக்கு சொல்றாங்க? நீ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணாதான்ப்பா ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்றது விஜய் சேதுபதிக்கு தெரியும், பாக்குற நம்மளுக்கும் தெரியும், பிக் பாஸ் டீமுக்குமே தெரியும். ஏன்னா சில கேரக்டருக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த கேமை பிளே பண்ணாதான் கேமே எங்கேஜிங்கா போகும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஆரி சீசன் நினைக்கிறேன், ஆரி சீசன்ல ஆரிக்கு வந்து பயங்கரமான ஓட்டு வித்தியாசத்தில் ஆரி வந்து ஜெயிச்சார். காரணம் என்னது? அந்த அளவுக்கு பாலா டஃப் கொடுத்து வந்து விளையாடினாரு. அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா ஆரி அந்த அளவுக்கு ஓட்டு வாங்க முடிஞ்சது. எப்படி நான் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே தெரிய முடியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஷோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடினா மட்டும்தான் உங்களை வந்து மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து இந்த கேம் ஷோ பிடிக்கிறோம். அதாவது எப்படி சொல், ஜென்ரலாக பார்க்குறவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த கேமாக பார்க்குறவங்க இது இந்த ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பவித்ரா வந்து ஆடுற கேமுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கேம் விளையாடிட்டு அதில் வந்து அவங்க கருத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கருத்துலேயே கரெக்டான கருத்து வச்சு பவித்ராவோட கேரக்டர் இதான்ப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஆனால் அவங்க ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் இதுதான், இந்த மாதிரி நீ இருக்கமா, இந்த மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாதான் அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சாஃப்டாகவே இருந்து கப்படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. யாராவது ஹர்ட் பண்ணி தான் ஆகணும், யாராவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குன்னா சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இது அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போன அட்வைஸ். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் என்ட்ரி கொடுத்தாரு, நம்ம விஷ்ணு வந்து என்ட்ரி கொடுத்தோன்னா ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணு உள்ள வர போறாரு அப்படின்னாலே அவர் வாயிலிருந்து கண்டிப்பா சில பல வார்த்தைகள் வரும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு 1 ஹவர் ஷோல பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி போட்டாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? முத்துக்கும்பர் அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்தவொடனே வாயை வச்சு மட்டுமே பொழைச்சிக்கிட்டப்பா பொழைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே தப்பான ஸ்டேட்மெண்ட். இது லைவ்ல வந்தது, ஆனால் ஷோல பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அட பாருங்க, நல்லா நேக்கா உருட்டுறீங்கடா. உங்களுக்கு ஆக்சுவல் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்றதுக்கோசம் அது கட் பண்ணிட்டாங்க. ஆனால் விஷ்ணு பண்ண அந்த விஷயம் எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஏன்டா உள்ள வர மற்ற எல்லாருக்கும் பாசிட்டிவா பேசுற, அவன் அப்படி என்ன பண்ணிட்டான், வாயை வச்சு மட்டுமே பொழப்பு நடத்துற அப்படின்ற மாதிரி வார்த்தை ஸ்டேட்மெண்ட்லாம் என்னன்னு புரியல. முத்துக்குமரன் இங்க இருக்க எல்லா டாஸ்க்குமே விளையாடி இருக்கான். அது மட்டும் இல்லாம டாஸ்க் மட்டுமா விளையாடிருக்கான். ஆக்சுவலாக இந்த இதில் எப்படி சொல்றது, அவங்க பாயிண்ட் எல்லாத்துலையும் வைக்கிறதாகட்டும், சண்டையாகட்டும், எல்லாத்துலையும் இறங்கி சம்பவம் செஞ்சதுனால மட்டும்தான் இவ்வளோ ஓட்டு எல்லாமே வரதுக்கு காரணம் என்னது? ஒருத்தன் கேம் விளையாடுறான்ப்பா, வரவங்களாம் நீ பக்கா கேமர்ப்பா அப்படின்னு சொல்றது காரணம் என்னது? வெறும் பேசி மட்டுமே அது நடக்கிறது இல்லை. எல்லாத்தையும் பண்ணி ஆக்சுவலாக எல்லா டாஸ்க்லையும் டஃப் கொடுத்து தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறது. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாயை வச்சு மட்டுமே பொழைக்கிறான் அப்படின்றது, வாயை வச்சு மட்டுமே இவன் வந்து முன்னுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. எனக்கு என்ன புரியலன்னா, வாயை வச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாயின்றது ஒரு கருவிதான், மூளை யோசிக்கணும், இங்க யோசிச்சாதான் இங்க டெலிவரி ஆகும். ஆனா அது கொஞ்சம் கூட இந்த கிறுக்கு பசங்களுக்கு வந்து அது புரியாம வாயை வச்சு மட்டுமே ஒருத்தன் பொழைக்கிறான், வாயை வச்சு மட்டுமே ஒருத்தன் பொழைக்கிறான்றானுங்களே. இது என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பா தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சப்போர்ட் பண்றாரு, அது சௌந்தர்யா சப்போர்ட் பண்றது தான் அவர் உள்ள வந்திருக்காரு. ஓகேங்களா, அவர் என்ன சொல்றாரு, சௌந்தர்யா மாதிரி ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா இங்க டாஸ்க்ல விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்றது எல்லாரும் அது பண்ணணும் அவசியம் இல்லை. சில பேர் இப்படியே இருக்கலாம், டாஸ்க்லாம் விளையாடவே வேணாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு என்கேஜ் பண்ற மாதிரி ஏதாவது டிராமா பண்ணணும். அதாவது சில இடத்துல கத்துவாங்களே அன்வான்டா, சோ இந்த மாதிரி கத்தி ஏதாவது டிராமா பண்ணாலே போதும், அந்த டிராமா கிரியேட் ஆனாலே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க, அப்பதான் ஷோ எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்றது சிம்பிள் என்ன தெரியுமா, ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் சௌந்தர்யா மாதிரி ஆளுங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான எப்படி சொல்றது, டிராமா வந்து கிரியேட் பண்ணதுல அது ஆப்வியஸா கரெக்ட். ஏன்னா சௌந்தர்யா சில இடத்துல பண்றது வந்து நிறைய ஷோல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல அது எங்கேஜிங்கா தான் கொண்டு போகும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது மாதிரி விஷ்ணு சொன்ன நிறைய விஷயம் வந்து கரெக்டா இருந்தது. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நீங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான், ஷோவோட வின்னர் யார் ரன்னர் யார் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் பெட்டரா விளையாடிட்டு போங்க, டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்லாம் கொஞ்சம் பெட்டரா விளையாடுங்க, மற்றபடி ஷோலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னது ஆப்வியஸா கரெக்டான விஷயம் தான். ஏன்னா எப்படி சொல்றது,
நம்மளுக்கே இப்போ தெரிஞ்சிச்சு வின்னர் யார் ரன்னர் அப்போ யார் வருவாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அதில் பெருசாக சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் தான். ஆனால் மற்ற எல்லாருக்கும் பாசிட்டிவாக பேசிட்டு அவனை மட்டும் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக வாயை வச்சு பொழைக்கிற அப்படின்னு நம்ம வாயை வச்சு ஒருத்தன் வந்து பொழைச்சிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அன்வான்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எனிவேஸ் விஷ்ணு இதுக்கப்புறம் விட்டு தள்ளுவோம். எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான விஷயங்க விஷ்ணு பேசுனது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல்ஸ், அது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்திருப்பாங்க போல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. விஷ்ணுவோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஓகே அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துல பார்க்க கியூட்டா இருந்தது, உண்மையில நல்லா இருந்தது. ஓகேங்களா, ரெண்டு பேருக்கும் ஓகே பக்காவா எப்படி செட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஆனா முக்கியமான மேட்டர் என்ன, செட் ஆகுறது இதெல்லாம் தாண்டி விஷ்ணுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்றது தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எப்போ உண்மையிலேயே தெரியாத மாதிரி எப்படி இந்த மாதிரி எப்படி ஒரு மாதிரி காமிக்கிறீங்களா தெரியாத மாதிரி அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, சௌந்தர்யா அவங்க வீட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வந்து ஷோ பார்த்துட்டு தான் போயிருக்காரு. ஷோவில் ஆல்ரெடி ஜாக்லைன் கிட்ட வந்தா ப்ரொபோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது ஆல்ரெடி வைரலான கிளிப். இங்கே தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சோஷியல் மீடியாவே மொத்தமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியாதா சௌந்தர்யா என்ன பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாதா? பயபுள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் உள்ள போய் நடிச்சிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து இவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. நஞ்சுண்டன் அவர் தான் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல, பாவங்க அந்த மனுஷன். சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா கேமரால வந்து சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி. அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது பிக் பாஸ் வீட வந்து ரெண்டாக்க போறாங்க துண்டாக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த அர்ச்சனாவோட என்ட்ரி சீரியஸ்லி சொல்றேன், ஒரு வாரமா கொடுத்த பில்டப். சரி அர்ச்சனா வந்து அப்படி என்னதான் பண்ண போறாங்க, உண்மையிலே முத்துக்குமரன் எல்லாரும் பிளாஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தா உண்மையிலே சொல்றேன் அர்ச்சனா வந்து அவங்க இந்த ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமுக்காக வராம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கோசம் தான். என்னோட ஆள் உள்ள இருக்கா, என்னோட ஆளை பார்த்துட்டு அவனை லைட்டா மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல மட்டும் தான் அவங்க வந்திருக்காங்க. மற்றபடி இந்த வீடை கொளுத்தி விடுறதுக்கு வீடை வந்து ரெண்டா துண்டா பொழக்கிறதுக்கு அப்படின்லாம் வரலங்க அவங்க. ஆனா இவனுங்க கொடுத்த பில்டப் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா நானும் யோசிச்சேன் அவங்க உள்ள வந்து விஜய் சேதுபதி பேசின அந்த ஒரு டாபிக் எடுத்து பேசினா திருப்பி வந்து பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி முத்துக்குமரன் பேசினாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் வரும். ஸோ இது எல்லாத்தையும் அர்ச்சனா பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே பேசிக்கல. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து நீங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் தான், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்போதான் எங்களுக்கே தெரிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் அங்காளி பங்காளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு புரியல, அவங்க அப்பா வந்து அண்ணன் தம்பின்றாரு, இவங்க என்ன அங்காளி பங்காளின்றாங்க, யார் என்ன கருமன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இவங்களுக்குள்ள இருக்குது. அதாவது எப்படி சொல்றது, ஒன்னு அங்காளி பங்காளியா இருக்கலாம், இல்ல வந்து அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குது ரெண்டு பேருக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா போயான்னு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் என்ட்ரி கொடுப்பார்ல, அப்பதான் அதை விசாரிச்சுட்டு அப்பதான் உண்மை என்ன அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா இப்போதைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க விசாரிச்சுட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் அர்ச்சனா உள்ள வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு மகேஷ் வந்தார்ல, ஈரோடு மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவர் வந்து எப்படி சொல்றது, நான் வந்துட்டேன் ஆனா முத்துக்குமரன் மஞ்சரி கோசம் வரல, நான் வந்து எல்லாருக்கோசம் வந்து அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஜென்ரலான ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் முத்துக்குமரன் வந்தேன், பர்டிகுலராக வந்து மஞ்சரி கோசம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அது வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவியில் அவ்வளோ வருஷமா இருக்காரு அப்படின்னும் போது மொத்த பேருக்கும் அவர் தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து இல்லை நான் வந்து இவங்களுக்கோசம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சரி கோசம் தான் அவர் வந்தார். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே க்ளோஸ். ஸோ இவங்களுக்காக யாராவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈரோடு மகேஷை பிடிச்சி போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 6 பேருக்கு எனக்கு மொத்தமாக இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னா 12 பேர் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரை மட்டும் அனுப்பி விடுறது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அன்ஃபேராக தோணுது. இதில் முக்கியமாக தீபக்கோட ஃப்ரெண்டு டேரக்டர் அவர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் சொன்னார், இது மாதிரி தீபக் ஏதாவது கிரியேட்டிவாக பண்ணுங்க, நீங்கள் நார்மலாக டாஸ்க்லாம் பண்ணுறீங்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை கிரியேட்டிவாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரோட இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷன் ஒன்று வச்சாங்களே அது டோட்டலாக என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. அதாவது எப்படி சொல்ல, இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இப்போ அர்ச்சனா அருண் இவங்களை பார்க்கும் போது அது இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சௌந்தர்யா இவங்களை பார்க்கும் போதும் சரி, அதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கான ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது பார்க்க ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலுமே இந்த விஷயத்தை பார்க்கும்போது டோட்டலாக அன்ஃபேராக தோணுது. 12 பேர் இருக்கிற இடத்துல 6 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் அனுப்பிச்சு 6 பேரை மட்டும் ஊக்கப்படுத்திட்டு மிச்சம் இருக்க 6 பேரை வந்து எப்படி சொல்கிறது அப்படியே தனியாக தவிக்க விடுறதுன்னு சொல்லுவாங்களே, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது. இது டோட்டலாக தப்பாக தாங்க தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பார்க்கும்போது டோட்டலாக தப்பாக தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட டோட்டலாக பார்க்கும்போது விஜய் இன்னைக்கான இதில் இந்த வீக் ஃபுல்லாக பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டேல மனுஷன் என்னதான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரியலங்க. ஏன்னா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவார்னு நினைக்கிறேன். எதிராக எடுத்து பேசுறது, ஏன்னா முரண்பாடுன்ற விஷயத்தை வச்சு ஒரு எபிசோட ஓட்டலாம், அதாவது சாட்டர்டே எபிசோட ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். சண்டேல மனுஷன் என்ன பண்ணுவார், உண்மையிலே ரொம்ப திணற போறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மனுஷன் கண்டென்ட் இருந்தாலே இந்த கொஸ்டினை விட்டுறாரு இந்த கொஸ்டினை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டு இருப்போம். இப்போ கண்டென்ட்டே இல்லை, எதை வச்சு பேசுவார். எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் எனக்கு தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர், இப்போ பணப்பெட்டிக்கு வந்து பிளான் போட்டாங்க. முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி பணப்பெட்டி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்தால் எல்லாம் எடுப்பீங்க, எல்லாருமே இப்போ கெஸ்ஸிங்கில் வந்துட்டாங்க.
ஒரு வந்து 15 லட்சம், அதுக்கடுத்து 20 லட்சம். ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே செட் பண்ண அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம். நிறைய பேர் வந்து ஒரு 20 லட்சம் முத்துக்குமரன், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ராணவ், ஒரு சில பேர் பவித்ரா, இந்த மாதிரி ஆளுங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியுங்க, அவங்க வந்து வின் பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறது 2 வாரம். ஸோ இந்த 2 வாரத்துக்கு இந்த அமௌண்ட்டை விடணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், யார் எடுக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க யாரு நினைக்கிறீங்க, யார் பணப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்தா எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்து ஏதாவது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.